வணக்கம் அன்பா. நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைந்து வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செஞ்சு கொண்டு இந்த பயணங்கள் நிச்சயமாக வெற்றி பெற என் நண்பின் வாழ்த்துங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாக நம்ம சேனைகள் கர்த்தர் தாமே சொல்லியபடி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஒரு பெரிய நோக்கத்தோடு டிராவல் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. வாழ்க்கையில் படிப்படியாக இதுவரைக்கும் நீங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறீங்க. சில நேரங்கள் சில காரியங்கள் பிரேக் டவுன் ஆன மாதிரி, தடை பண்ண மாதிரியே முன்னேற்றம் இல்லாதபடிக்கு அப்படியே நிறுத்தப்பட்ட நிலையில் இருப்பது போல காணப்படலாம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்கள் மனசை மட்டும் தளர விடாதீங்க. மனதை மட்டும் தளர விடாதபடிக்கு ஒரு பெரிய நிச்சயத்தோடு கூட டிராவல் பண்ணுங்க. என்ன நடந்துற போது, எவ்வளோ காரியத்தை தேவன் செய்தார், இதை செய்ய முடியாதா, இன்னைக்கு இது நடக்காமல் இருக்கலாம், இது சாத்தியம் இல்லாமல் இருக்கலாம், அதுக்குண்டான அறிகுறிகள் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். அதனால எல்லாமே முடியாது, வராது, நடக்காது என்பது கிடையாது. இந்த விஷயத்துல மட்டும் பார்ப்பதற்கு சாத்தியம் இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் மனசுல மாத்திரம் இது சாத்தியமாகும், இது எனக்கு சம்பவிக்கும், இது எனக்கு நடக்கும் என்று மனசை மட்டும் தயவு செய்து தளர விடாதபடிக்கு அதை ஸ்டெடியாக நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்க. அதன் பிறகு நடப்பது என்னங்க, நீங்கள் விரும்புகிற காரியங்கள், தொழிலுகளா, வேலைகளா, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுகளா, கம்பெனிகளா, பிஸ்னஸா, சின்ன சின்ன வியாபாரங்களா அல்லது ஊழியங்களா, எவைகளாக இருந்தாலும் அடுத்த லெவலுக்கு நேராக வானம் கொள்ளாத தேவன் உங்களை பெரிய நிலைக்கு நேராக நகர்த்தி கொண்டு போவார். அதன் பிறகு என்னங்க, உங்க மனதுடைய தளர்ந்து போகாதபடிக்கு ஒரு ஸ்டெடியான தைரியத்தில் இருக்கும் பொழுது இதோடைய ஆசீர்வாதம் பெரிய அளவில் குவியப்படும். அப்படி குவியும் போது நீங்க எந்த நிலையில் இருப்பீங்க என்றால், ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரியபாளையம்.